அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் எல்லாரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தோடு உபவாசத்தோடு பொருத்தனையோடு இந்த காலை தியான வழிபாட்டிலே பங்கு பெறுகிறோம். அதனை ஆண்டவர் நினைவு கூர்ந்து நம்முடைய வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக. ஆமென். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் அரிமத்தேயு ஊரை சேர்ந்த யோசேப்பு ஆவார். அரிமத்தேயு ஊரை சேர்ந்த யோசேப்பு ஆவார். இந்த அரிமத்தேயு என்கிற ஊர் எருசலேமின் அருகில் உள்ள ஒரு சிறிய ஊர். அது இவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், செனகரிப் சங்கத்தின் உறுப்பினரும் ஆவார். அந்த செனகரிப் சங்கத்திலேயே இவருக்கென்று ஒரு தனி மரியாதை இருந்தது. மதிப்புக்குரியவராக இவரை கருதினார்கள். இவர் இயேசுவின் ஒரு மறைமுக சீடராக இருந்தார். இயேசுவினுடைய மறைமுக சீடராக இவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். ஏசாயா இறைவாக்கினர் வழியாக உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் இவர் வழியாக நிறைவேற்றும்படி இப்படி நடந்தது என்று இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏசாயா 53:9 இயேசுவினுடைய அடக்க நிகழ்வு எப்படி இருக்கும், ஒரு செல்வந்தர் ஒருவர் அந்த விலை உயர்ந்த கல்லறையில் அவரை அடக்கம் பண்ணுவார் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. இவர்தான் என்று சொல்லுகிறார்கள். இவரை குறித்து ஒரு 3 காரியங்களை நாம் குறித்து வைத்திருக்கிறோம். அதனை நாம் சிந்திப்போம். இயேசுவை சிலுவையில் அடித்து விட்டார்கள். இயேசுவோடு 3 ஆண்டு பயணம் செய்த அவருடைய சீடர்கள் எல்லாம் அவரை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். இவர் தனியே தொங்கவிடப்பட்டவராக இருக்கிறார். இயேசு எப்போதும் சீடர்களுடன் தான் இருப்பார். அவரை தனியாக பார்க்க முடியாது, சீடர்களோடு தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போது எல்லாரும் இயேசுவை பார்க்கிறார்கள், ஆனால் கள்வர்களோடு இயேசுவை பார்க்கிறார்கள். அந்த நிலைக்குத்தான் இயேசு தள்ளப்பட்டு இருக்கிறார். சீடர்களோடு காணப்பட்ட இயேசு சீடர்கள் யாரும் இல்லாததால் இவரை தனியாக அடிக்கக்கூடாது, அவரை கள்வர்களோடு சேர்த்து அடியுங்கள். இப்படி கைவிடப்பட்ட நிலையில் இயேசு இருக்கிறார். இறந்து போகிறார். இறந்துவிட்ட பிற்பாடாகிலும் யாராவது வந்து கேட்பார்கள். அவருடைய சீடர்கள் 12 பேர் ஆயிற்று, 70 பேர் ஆயிற்று, அவர்களெல்லாம் ஏதாகிலும் வந்து கேட்பார்கள் என்று பிலாத்தை எதிர்பார்த்திருந்திருக்கலாம். ஆனால் யாரும் வரவில்லை. சீடர்களெல்லாம் விட்டுவிட்ட நிலையில் இங்கே ஒரு சீடர் அந்த உடலை கேட்கும்படி பிலாத்தினிடத்தில் போகிறார். அப்படின்னா இப்படி போட்டிருக்க, அதுவரை கோழைத்தனத்தோடு இருந்த இந்த யோசேப்பு இப்போது தைரியம் உள்ளவராக மாறி செனகரிப் சங்கம் எது நினைத்தாலும் பரவாயில்லை, யூத தலைவர்கள் எது நினைத்தாலும் பரவாயில்லை, இந்த ரோம பேரரசும் பிலாத்து ஆளுநரும் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் நான் இயேசுவின் உடலை பெற்று அவருக்கு நல்ல மரியாதை செய்து அடக்கம் பண்ணுவேன் என்கின்ற தைரியத்தோடு இவர் புறப்பட்டு செல்லுகிறார் ஆளுநர் மாளிகையை நோக்கி. கவர்ட்னஸ் டு கரேஜியஸ் ஸ்டேட் என்று நான் அதை குறித்திருக்கிறேன். அதுவரை தன்னை வெளிப்படையான ஒரு சீடராகவோ இயேசுவின் மீது நம்பிக்கை உடையவராகவோ காட்டிக்கொள்ளாத இந்த யோசேப்பு சிலுவை மரணத்தால் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்.
சிலுவை மரணம் எல்லாரையும் அச்சுறுத்தும் என்றுதான் இந்த ரோம பேரரசு நினைத்து ஒரு பெரும் தலைவரான இந்த இயேசுவை சிலுவையில் அடித்து கொலை செய்கிறார்கள். அதுல நிறைய விஷயம் இருக்கு. அரசுக்கு எதிராக யாராவது கிளர்ச்சி செய்தால் அவருக்கு உரிய தண்டனை இதுதான். பாருங்கள், நிர்வாணமாக சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார். யாராகிலும் இனி ரோம பேரரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தால் அவருக்கும் இதே போன்ற மரணம்தான் என்கின்ற பயத்தை உண்டு பண்ணுவதற்காக, அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காக ரோம பேரரசு இப்படி அவரை பகிரங்கமாக நிர்வாணமாக சிலுவையில் அடிக்கிறது. இதை பார்த்து எல்லாரும் அச்சப்படுவார்கள். தைரியம் உள்ளவன் கூட, நம்மளுக்கு நேத்துக்கு வம்பு, இது பக்கத்துல போனா இயேசுவோட போனா நம்மளுக்கும் சிலுவை மரணம் தான் வரும் அப்படின்னு எல்லாம் அமைதியாக கோழைகளாக மாறிவிட்டார்கள். பேதுரு சொல்றார், உம்மோடு மரிக்கவும் நாங்கள் தயார். அவ்வளோ தைரியமா வீரியமா சொன்னவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். அச்சம், கோழைத்தனம் அவர்களை ஆட்கொண்டு விட்டது. ஆனால் இங்கே ஒரு மனிதர் இருக்கிறார், அதுவரை கோழையாக இருந்தார். இயேசுவை பின்பற்றாமல் செனகரிப் சங்கம் என்ன சொல்லுகிறதோ, யூத மத தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதனை பின்பற்றி கொண்டிருந்தார். ஆனால் இந்த சிலுவை மரணம் இவரை ஒரு தைரியமுள்ள சீடனாக மாற்றிவிட்டது. இந்த ரோம பேரரசுக்கும் அச்சம் கொள்ளாமல், யூத சமய சங்கத்திற்கும் தலைமை சங்கத்திற்கும் அச்சம் கொள்ளாமல் தைரியமாக இவர் போய் கேட்கிறார். 45ஆம் வாக்கியம். நூற்றுவர் தலைவரிடம் கேட்டு அறிந்ததும் உடலை பிலாத்து யோசேப்பிடம் அளித்தார். அதுக்கு முன்னாடி தான் போய் கேட்கிறாரு. 43 அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் துணிவுடன் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அங்க துணிவுடன் ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க. துணிவுடன். நாம் சிலுவையை சுமக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு துணிவு நமக்கு வேண்டும். துணிவு நமக்கு வேண்டும். ஜம்புலிங்கம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு திருடர் இருந்தார். டெக்காய்ட் என்று சொல்லுவார். டெக்காய்ட் அப்படின்னா வழிபறி கொள்ளையர்கள் அப்படின்னு அர்த்தம். காட்டில் அங்கங்க போகும்போது அவர்களை பிடித்து அவர்களிடத்திலிருந்து பணத்தை பறிப்பு, வழிபறி கொள்ளையர் டெக்காய்ட்ஸ். அதுக்கு ஒரு பெரிய தலைவராக இருந்தார். அவர் யாராலையும் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவர் பிடிபட்டார், சிறையில் அடைத்து விட்டார்கள். அவர் யாரையும் சந்திக்க மறுத்து விட்டார். ஆனா ஒரு நன் ஒருத்தவங்க, ஒரு பெண்மணி, அவரை பார்த்தா எல்லா ஊழியக்காரங்களும் பயந்துன்னு போயிடுவாங்களாம், அப்படி சத்தம் போடுவாராம். ஆனால் இந்த நன் கன்னியாஸ்திரி அவரை போய் அடிக்கடி சந்தித்து கொண்டே இருப்பாராம். அவர் கண்ணாபின்னான்னு திட்டுவாராம், துப்புவாராம், அசிங்கமா பேசுவாராம். அந்த அம்மா வரக்கூடாதுன்னு என்னென்னவோ பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த கன்னியாஸ்திரி அவரை போய் சந்தித்து அவருக்கு சுவிசேஷத்தை பற்றி அறிவித்து, அப்படி கடின உள்ளத்தை கொண்ட அந்த மனிதரை கிறிஸ்துவின் அன்பினால் அவரை மாற்றிவிட்டார்களாம். அப்போ அந்த காவல்துறை அதிகாரி அவரை விசாரிக்கும் போது, ஏமா நாங்களே அந்த ஆள் கிட்ட போறதுக்கு அவ்வளோ பயப்படுறோம், நீ எப்படி போய் அந்த ஆள் கிட்ட பேசி இப்படி மாத்திட்டியே அப்படின் போது அந்த அம்மா சொன்னாங்களாம், கிறிஸ்துவுக்காக நான் தைரியத்துடன் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று நான் எண்ணினேன். இந்த அரிமத்தேயு ஊரானாகிய யோசேப்பும் கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய உடலை கேட்டு இறக்கி தன்னை சீடன் என்று இயேசுவோடு அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார். உயிரோடு இருக்கும்போது இயேசுவோடு அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் வேறு, அந்த சீடர்கள் வேறு.
மரணத்திலும் இயேசுவோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற சீடர் வேறு. இந்த யோசேப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார். கவர்ட்னஸ் டு கரேஜியஸ் ஸ்டேட். இரண்டாவது, சீக்ரசி டு பப்ளிசிட்டி என்று நான் குறித்து வைத்திருக்கிறேன். மறைமுக சீடராக இருந்த இவர் இப்போது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தன்னை நான் இயேசுவின் சீடர் என்று வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார். இயேசுவை பிலாத்து விசாரிக்கின்ற போது பேதுருவும் அங்க வந்து உட்கார்ந்து நிற்கிறார், குளிர் காஞ்சி நிற்கிறாரு. அங்க தண்ணி தூக்கின்னு போற ஒரு அம்மா வந்து, நான் இவரை இயேசுவோட பார்த்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லுது. உடனே இவரு, அம்மா நீ சொல்ற ஆளை பத்தி எனக்கு தெரியாதுமா அப்படின்றாரு. அந்தம்மா போயிட்டு வந்துட்டு, இல்லை உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்குதுன்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்றாரு. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து, இல்லை இல்லை நீ இயேசுவோடு இருந்தவன் தான் அப்படின்னு சொல்லும் போது சபிக்கவும் சத்தியமும் பண்ணவும் தொடங்குகிறார். ஆமாங்க, நான் இயேசுவின் சீடர் தான் சொல்லியிருந்தா அவரையும் வலது பக்கமோ இடது பக்கமோ தூக்கி அடித்திருப்பார்கள். இந்த அச்சம் பேதுருவை ஆட்கொண்டது. அந்த ஸ்டேஜ் வந்து சிலுவையின் தொடக்கம் தான். அந்த கட்டத்திலேயே பேதுரு இயேசுவின் சீடராக தன்னை வெளிப்படுத்துவதற்கு மறுத்து விட்டார். இப்போ கிளைமாக்ஸ், இயேசுவோடு யாரெல்லாம் ஐக்கியப்படுகிறார்களோ அவர்களையெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று ரோம பேரரசு சட்டம் போட்டிருந்திருக்கலாம். இப்ப இவர் தைரியமா போய் பிலாத்துக்கிட்டே கேட்கிறாரு. அப்ப நிச்சயமா பிலாத்து ஒரு கேள்வி கேட்டிருப்பார், ஏயா உனக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம், நீ என்னத்துக்கு வந்து இயேசுவின் உடலை கேட்கிறாய் என்று கேட்டு இருக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லியிருப்பார் என்று தெரியல நமக்கு. ஆனால் இவர் ஒரு மதிப்புடைய செனகரிப் சங்கத்தின் உறுப்பினராக இருப்பதினால் இந்த பிலாத்து அவரை மறுப்பதற்கு இயலாமல், சரி ஏதோ கேட்கிறாரு கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டாரு. எப்படி இறக்கி இருப்பார் சிலுவையில் இருந்து, இவருக்கு யாரும் உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. இவரே கடினப்பட்டு சிலுவையில் இருந்து இயேசுவின் உடலை இறக்கி இருப்பார். துணிகளை எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார், அதையெல்லாம் அங்கே வைத்து சுற்றி இருப்பார். வண்டி மேல வச்சு எடுத்துட்டு போனாரா இல்ல தோல்ல தூக்கிட்டு போனாரா அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் அந்த சமூகம் அவரை பார்த்து கொண்டே இருந்திருக்கும். இவருக்கு இயேசுவுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? எல்லோரும் அச்சப்பட்டு பூட்டிய அறைக்குள்ளாக இருக்கிற போது இவர் மட்டும் சமூகத்திற்கு நான் இயேசுவின் சீடன் என்பதை வெளிப்படுத்தி அவரை தூக்கி கொண்டு போய் அவரை அடக்கம் செய்கிறார். நாம எத்தனை பேரு நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த சமூகத்திற்கு நம்மளை வெளிப்படுத்துறோம் நம்முடைய செயல்கள் வழியாக? நாமெல்லாம் திருச்சபையில தான் நான் கிறிஸ்துவன்னு வெளிப்படுத்துறோம். ஏன்னா திருச்சபைக்கு வரும்போது தான் நம்ம கிறிஸ்டியன்னு தெரியுது. ஆனால் சமூகத்தில் நம்மை பார்த்து மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவர் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறார் அப்படி சொல்ல முடியுமா? இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள், செய்தித்தாள்கள் எல்லாவற்றையும் படித்தால் பல்வேறு தீமைகளையும் கொடுமைகளையும் செய்வதில் பங்குள்ளவர்களாக கிறிஸ்தவ பெயர்கள் அடிபடுகிறது. இயேசுவை நான் சுமந்திருக்கிறேன் என்பதை நம்முடைய சமூகம் அறியும்படி நாம் செயலில் அதை வெளிப்படுத்த வேண்டும். இவர் அப்படிதான். நான் இதுவரை மறைமுக சீடனாக இருந்தேன், இப்போது இதற்கு மேல் என்னால் மறைத்து வைத்திருக்க முடியாது. நான் இயேசுவின் சீடன் என்பதை அவருடைய உடலை கேட்டு இறக்கி சுமந்து கொண்டு போவதின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ இறையியல் ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள்?
இவரில் இருந்த இயேசுவின் நம்பிக்கை, இயேசுவின் மீது இருந்த நம்பிக்கை முளைவிட்டு, அது முளைத்து, அது மரமாகி இப்போது காய்த்து கனி தருகிறது. நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, வேற ஒரு காரியத்துக்காக அந்த பழமொழியை சொல்லுவோம், கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தருக்கு வந்து தானே ஆகணும்னு. விசுவாசம்னு ஒன்று முளைச்சதுன்னா அது நல்ல செயல்களில் தான் முடிவடையணும். அதுக்கு இந்த அரிமத்தை ஊரானாகிய யோசேப்பு ஒரு சிறந்த அடையாளமாக இருக்கிறார். இவருக்குள் விசுவாசம் முளைவிட்டது, அது மரமானது, காய்த்து இப்போது கனி தருகிறது. ஆகையால் உடலை கேட்டு இறக்கி சுமந்து அதனை தன்னுடைய கல்லறையில் அவர் அடக்கம் செய்கிறார். இயேசுவின் உடலை இறந்த பிற்பாடு தொட்டால் அது என்னது? தீட்டு தான் இல்லையா? யூத மத சட்டமே அப்படிதான். இறந்த உடலை என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. அதனால என்னவோ யாரும் வரலையோ, ஆனால் இவர் அதையெல்லாம் தெரிந்தவர். ஏன்னா ஒருவர் யூத அந்த தலைமை சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறார்னா அவர் மறைநூல் அனைத்தையும் கரைத்து குடித்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற சூழலிலும் தீட்டோ எதுவோ நான் இயேசுவுக்குரிய மரியாதையை செய்வேன். அந்த இறுதி மரியாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த இறுதி மரியாதை ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய பர்த்டே ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிற நபரை காட்டிலும் அவருடைய இறப்பில் எத்தனை பேர் கலந்து கொள்கிறார்கள் அதுதான் அந்த மனிதனை பற்றிய சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு ஒரு மிகப்பெரிய சிறந்த தலைவர், ஆனால் அவருக்கு இறுதி மரியாதை செய்ய ஒருத்தர் கூட இல்லை. ஆனால் இந்த அரிமத்தை ஊரானாகிய யோசேப்பு அவருக்கு இறுதி மரியாதை செய்யும்படி வருகிறார். அதன் வழியாக தான் சீடர் என்பதை வெளிப்படுத்துகிறார். From secret disciple to public disciple. கடைசியாக இவரை பற்றிய இந்த குறிப்பு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 நற்செய்தி நூல்களிலும் இவர் செய்த இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சில காரியங்கள் தான் 4 நற்செய்தி நூல்லையும் இருக்கும். சில காரியம் மார்க்கில் மட்டும் இருக்கும், சில காரியங்கள் மத்தேயு லூக்கால மட்டும் இருக்கும், சில காரியங்கள் யோவானில் மட்டும் இருக்கும். ஆனால் இந்த நிகழ்வு 4 நற்செய்தி நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இவருடைய இந்த செயல் சிறிய செயலாக இருக்கலாம். இயேசுவின் உடலை கேட்டு இறக்கி அதுக்கு துணியை சுற்றி அதை சுமந்து கொண்டு போய் அந்த கல்லறையில் வைத்தது ஒரு சாதாரண ஒரு செயலாக இருக்கலாம். ஆனால் அந்த சாதாரண செயல் வரலாறாக மாறிவிட்டது. இயேசுவினுடைய பாடு, மரணம், அடக்கம், இதில் இந்த அரிமத்தை ஊரானாகிய யோசேப்பை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. சிரேனி ஊரானாகிய சிலுவையை சுமந்து கொண்டு வந்த அந்த நபரை பற்றியும் நம்மால் பேசாமல் இருக்க முடியாது. சீமோன், இந்த இருவரை பற்றியும் சென்ற வாரத்திலே நாம் தியானித்தோம். வெள்ளிக்கிழமையில் சிரேனி ஊரானாகிய சீமோன், அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு, இவர்கள் இருவரும் செய்த காரியம் சிறிதாக இருக்கலாம், ஆனால் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய செயல்கள் இயேசுவுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட செயல்களாக இருக்குமேயானால் அது நிச்சயமாக வரலாற்று சிறப்பு மிக்க செயலாக மாறிவிடும். ஒரு அம்மா அப்படிதான், எல்லாரும் பாவி பாவின்னு சொல்லுவாங்க அந்த அம்மாவை. ஆனால் அந்த அம்மா தன்னிடம் இருந்த ஒரு தைல குப்பி அதை கொண்டு அதை உடைத்து இயேசுவின் பாதத்திலே வைத்து தன்னுடைய முடியால் அவருடைய பாதத்தை
தடவி கொண்டிருப்பார், அந்த தைலத்தை பூசிக்கொண்டிருப்பார். அந்த அம்மாவை பத்தி எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் அதை ஹோலி வேஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். ஹோலி வேஸ்ட் சின்ன காரியம், ஆனாலும் அது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசுவே சொல்லுவாரு, இதை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறார்களோ அப்போ இந்த பெண்ணை பற்றி நிச்சயமாக பேச வேண்டும், ஏனென்றால் என்னுடைய அடக்கத்திற்கான ஒரு செயலை இவர் செய்தார். ஏன்னா அடக்கம் பண்ணும்போது தைலத்தை பூசிதான் அடக்கம் செய்வார்கள். சிலுவை மரணத்திற்கு முன்பாக தான் அந்த பெண் இந்த நிகழ்வை அவர் நிகழ்த்துகிறார். நீங்களும் நானும் இயேசுவுக்காய் என்ன செயலை செய்திருக்கிறோம் நம்முடைய வாழ்வில்? அதை இந்த தவ காலத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவருடைய இந்த செயலே நற்செய்தி அறிவிப்பாக மாறிவிட்டது. இவருடைய இந்த செயல் நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு செயலாக மாறிவிட்டது. இயேசுவை உயிரோடு இருக்கும்போது எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்தார்கள். ஆனால் இறந்த பிற்பாடு நாம சொல்ற மாதிரியே தான், பாடி வந்துச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி தான். இயேசு உயிரோடு இருந்தாருப்பா, அவர் உயிரோடு இருக்கும்போது வலப்பக்கம் நான், இடப்பக்கம் அவன் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் பேசி நின்றோம், இப்போ எல்லாம் போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு இருந்த கூட்டம் வேற. இறந்த பிற்பாடு ஒருவருக்கு மதிப்பு இருக்குமா? ஆனாலும் இயேசு நிச்சயமாக உயிர் தெழுவார் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இவர் இறப்பிலும் இயேசுவோடு இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதையை செய்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஸ்மால் ஆக்ட்ஸ் பிகம்ஸ் ஹிஸ்டரி. இதுல என்ன சிறப்புன்னா, ஆபிரகாம் முதற்கொண்டு, ஆபிரகாம் சாரா இறந்தப்போ அந்த இத்தியரிடமிருந்து அந்த கல்லறையை வாங்குவார், வெள்ளிக்காசு கொடுத்து வாங்குவார். அப்போ அந்த இத்தியர் சொல்லுவார், ஏங்க நீ எங்க ஊர்ல நீ வந்த, நீ இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கிற, கடவுள் உன்னை ஆசீர்வதிச்சுக்கிறாரு, நீ சும்மா எடுத்துக்கோ, இந்த எல்லா இடமும் உண்டுதான், நீ எடுத்துக்கோ அப்படின்னுவாரு. அப்போ ஆபிரகாம் சொல்லுவாரு, இல்லை இல்லை, அதை எனக்கு காசுக்கு தரதா இருந்தா கொடு, இல்லைன்னா வேணாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னுவார். ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி இவ்வளவு வெள்ளிக்காசுக்கு அந்த இடத்தை வாங்கி அதிலே அடக்கம் செய்வார் ஆபிரகாம். இங்கே இயேசுவை எங்க அடக்கம் பண்றது? யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை. ஆனால் இந்த யோசேப்பு தனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த கல்லறையில் பாறையின் பிளவில் இயேசுவை கொண்டு போய் அவர் தன் இடத்தில் வைக்கிறார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உயிரோடு இருக்கும்போது இயேசு என் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட்டுருப்பான் இல்ல, என் வீட்டில் இருக்கணும் இயேசு, என் வீட்டில் இயேசு இருந்தாருன்னா அது ஒரு பெரிய கெத்து. உயிரோடு இருக்கும்போது நினைச்சிருப்பாங்க. செத்தப்புறம் என் வீட்டில் இருக்கணும், என் இடத்துல இருக்கணும்னு யாராவது யோசிச்சிருப்பாங்களா? ஆனா இவர் யோசிக்கிறார். ஏன்னா இவருக்கு நல்லா தெரியுது, இயேசுன்றவர் இருந்தாலும் அதே மதிப்பு தான், அவர் இறந்தாலும் அதே மதிப்பு தான், உயிர் தெழுந்தாலும் அதே மதிப்பு தான், அவர் உயிரோடு தான் இருக்கிறார். இந்த வாய்ப்பாது எனக்கு கிடைச்சதே அப்படின்னு தன்னிடத்தில் கொண்டு போய் வைக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கும்போது என்னோடு கூட இருக்க வேண்டும், என் இடத்தில் இருக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாரும் நினைப்பார்கள். ஏதாவது அற்புதம் செய்வாரு, எனக்கு ஒரு பெருமை இருக்கும். ஆனால் இறந்த பிற்பாடு நிறைய பேர் அவர் கேலி செஞ்சிருப்பாங்க. என்னப்பா செத்த பணத்தை போய் தூக்கின்னு போற, அவர் அற்புதம்லாம் செஞ்சார்தான், சிலுவையில தான் செத்து போட்டாரு, அப்புறம் நேத்துக்கு அவரை தூக்கின்னு போய் நிற்கிற. ஆனாலும் அவருடைய விசுவாசம் தன்னோடு இயேசு இருக்கும்படி தன் கல்லறையில் கொண்டு போய் வைக்கிறார். ஸ்மால் ஆக்ட், ஒரு சின்ன செயல், ஆனால் அது வரலாறாக மாறிவிட்டது. சிந்தனைக்காக ஒரு சில காரியங்கள்.
சீடர்கள் உயிரோடு இருக்கும்போது இயேசுவோடு கூட இருந்தார்கள், நின்றார்கள். They stood with Jesus when he was alive. ஆனால் இப்போது ஒரு மனிதர் இயேசுவோடு நிற்கிறார், இயேசு இறந்து விட்ட பிற்பாடு. அப்பனா என்ன சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள்? இயேசுவோடுன்றது அவருடைய உடலோடு சதையோடு நிற்பது அல்ல, அவர் சொன்ன கருத்தியலில் ஓடு நிற்பது. Who stands with his ideology? நாம இயேசு ஒரு மனிதரா பார்க்கிறோம், ஆனால் அவர் என்ன கூறினார் அதை தான் நாம உள்வாங்கணும். இந்த மனிதர் இயேசு உயிரோடு இருக்கிறாரா செத்துட்டாரா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் அவர் சொன்னாரே, பிறரிடத்திலும் அன்பு கூர்ந்து வாழுங்கள், உன்னை நேசிப்பது போல் பிறரிடத்திலும் உன்னுடைய அன்பை செலுத்து என்று சொன்னாரே. நான் எனக்காக ஒரு கலரை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். இப்போ இயேசு அடக்கம் பண்றதுக்கு யாரும் இல்லை, பரவாயில்ல, என்னிடத்தில் நான் அன்பு கூறுவது போல் உயிர் இல்லாத இந்த மனிதரிடமும் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி இயேசுவை இறக்கி கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணுகிறார். He stood with Jesus. இயேசுவோடு இருந்தார். உயிரோடு இருக்கிறாரா செத்துட்டாரா எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. அவர் சொன்ன கருத்தியல்கள் முக்கியம், உலகுக்கு சொன்ன போதனைகள் முக்கியம். அந்த போதனையில் நான் நிற்கிறேன் என்று தன்னை சீடனாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். மற்ற சீடர்கள் எல்லாம் இயேசு உயிரோடு இருக்கிற போது அவரோடு நின்றவர்கள், ஆனால் இவர்தான் சரியான சீடராக அவருடைய போதனைகளில் நிற்கின்றவர். He is the one who stand in Jesus ideology என்று சொல்லுகிறார்கள். நாம யார் பக்கம் நிற்கிறோம் ரொம்ப முக்கியம். யாரோடு நாம் நிற்கிறோம்? இரண்டாவது, தன்னுடைய இடத்தை ஒரு உயிரற்ற சடலத்திற்கு கொடுக்கிறார், இயேசுவுக்கு கொடுக்கிறார். ஆனா இப்போ அவருக்கு உயிர் இல்லை, அங்க ஒன்றும் அற்புதம் நடக்க போறது இல்லை. ஆனாலும் அற்புதம் நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி, இயேசு உயிரோடு இருந்தாலும் சரி உயிரோடு இல்லைனாலும் சரி, என்னுடைய மதிப்பும் மரியாதையும் எப்போதும் இயேசுவுக்குத்தான் என்று சொல்லி தன் இடத்தில் அவர் அந்த உடலை வைக்கிறார். நம்முடைய உள்ளத்துல இயேசு இருக்கிறதுக்கு இடம் இருக்குதா? அவர் செயல்பட்டாலும் சரி செயல்படலைனாலும் சரி, நம்ம சில தடவை இயேசுவை வச்சுன்னு இருப்போம். எப்போ தெரியுமா? அவர் அற்புதம் செய்யும் போது, அவர் அடையாளம் செய்யும் போது. இயேசு செயல்படாத சில சூழல்களும் வரும், அப்பவும் இயேசுவுக்கு நம்ம உள்ளத்துல இடம் இருக்கணும். நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? இயேசு அற்புதம் செய்வார், செயல்படுவார், ஆனால் அப்போது மட்டும் நம்முடைய உள்ளத்தில் நாம் அவருக்கு இடம் கொடுத்தால் நாம் சீடர்கள் அல்ல. இயேசு செயல்பட முடியாத ஒரு சில காலகட்டங்கள் இருக்கும், அப்போதும் அவருக்கு நம்மிடத்தில் இடம் இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறி. இயேசு இறந்த நிலையில் அவருக்கு இடம் கொடுத்தார். இந்த அரிமத்தை ஊரானாகிய யோசேப்பு, அற்புதம் அங்கேதான் நிகழ்ந்தது, அங்கேதான் இயேசு உயிர் தெழுந்தார். நாம் இயேசுவுக்கு நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுத்திருக்கிறோமா அப்படின்னா நிச்சயமாகவே உயிர் தெழுதல் நம்மில் நிகழும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை துவங்குவோம். இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென்.